திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலோட மகிமையை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த கோவிலோட 7 அதிசயங்களை நான் சொல்கிறேன். முதல்ல அக்னிலிங்கம். இங்கே சிவபெருமான் அக்னி ரூபத்தில் இருக்காரு. கருவறையில் எப்பயுமே ஒரு அக்னி பிளம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் அங்கே தான் சிவபெருமான் சூட்சம ரூபத்தில் இருக்காரு அப்படின்னும் மக்கள் நம்புகிறாங்க. வெளியே எப்படி குளிராக இருந்தாலும் கோவில் கருவறை எப்பயுமே சூடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது, அண்ணாமலையோட பிரகாசம். அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது அந்த மலை அப்படியே தங்க கலரில் மின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலை. குரு பூஜை நாட்களில் நடராஜரோட நிழல் ஆனது ஆடும் அப்படின்னும் இதுதான் நடராஜரோட ஆனந்த தாண்டவம் அப்படின்னும் மக்கள் நம்புகிறாங்க. அடுத்தபடியாக 1000 கால் மண்டபம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களை தட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு சத்தம் கேட்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்தபடியாக கோவிலோட வடக்கு பகுதியில் பிரம்ம தாண்டவம் அப்படின்னு ஒரு தூண் இருக்குது. அந்த தூணில் 8 வாட்டி நம்ம சுற்றி வரும் பொழுது நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக இந்த கோவில் சூரிய சந்திரன் நகர்வுக்கு ஏற்றபடியாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த கோவிலோட கோபுரத்தோட நிழலானது எப்பயுமே பூமியில் படாது அப்படின்னும் சொல்லப்படுது. 7ஆவதாக இருக்கக்கூடியது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தலவிருட்சம். இந்த தலவிருட்சத்தில் சித்தர்கள் சூட்சம ரூபமாக இருக்காங்க அப்படின்னும் இந்த மரத்தில் பால் சுரக்கும் அப்படின்னும் இது இயற்கையோட அதிசயம் அப்படின்னும் மக்கள் நம்புகிறாங்க. இந்த 7 அற்புதங்களை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு திருவண்ணாமலையில் அதிசயங்கள் நடந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.